வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸும் உருளைக்கிழங்கும் வச்சு நல்ல ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் தோசைக்கு தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருந்தது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சின்ன மூடியாக ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக ஒரு கொத்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடுசாக, அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கணும்னா போதும், ரொம்ப வதக்க வேண்டியல. இப்போ வெங்காயம் வதங்கி நல்லா இந்த அளவு நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து நீங்கள் நம்ம வாழைக்காய் பஜ்ஜிக்கு சீவோம்ல, அந்த கட்டையில் சீவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இது போல் உங்களுக்கு மெல்லிஸாக கிடைக்கும் துருவல். அதில் சீவி எடுத்துக்கோங்க. ஒரு 150 கிராம் அளவுக்கு சீவி எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு உருளைக்கிழங்கும் துருவி வச்சுருக்கேன். ரெண்டும் ஈக்குவலான அளவு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு சீவின உடனே பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கருத்து போகாது. இப்போ நம்ம இதில் சேர்க்கும் போது தண்ணிலாம் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நல்லா அதோட பச்சை வாடை போய் நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். முட்டைக்கோசும் உருளைக்கிழங்கும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக நல்லா சுருங்கி வந்துடும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூடவே சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா வதக்கி விடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அப்போ தான் பச்சை வாடையெல்லாம் போய் கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குங்க, தேவைன்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இன்னொருத்தர நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்குங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே போல் நல்லா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. ஒரு அப்பளம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலே போதும், டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அருமையாக சூப்பராக உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது போலவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.